மற்றொரு முக்கிய செய்தி, நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் இன்று காலை 10 மணி வரை இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 மாவட்டங்களை பொறுத்தளவில் நேற்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த சூழலில் தற்போது காலை 10 மணி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர்த்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் பிற்பகல் 1 மணி வரை மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் பருவமழை தீவிரமடைந்து வருகிறது, மற்றொருபுறம் பெஞ்சல் புயலின் தாக்கம். இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொழிவதை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் கனமழையை கருத்தில் கொண்டு ஒரு சில மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியாகி வருகிறது. இந்த சூழலில் தற்போது நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் இன்று காலை 10 மணி வரை அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழையானது இந்த பகுதியில் பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இது பிற்பகல் 1 மணி வரை நீடிக்கும் என்பதற்கான இந்த சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் கணிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பெஞ்சல் புயல் காரணமாக நீலகிரி, கோவையில் மழைக்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருந்த சூழலில் நேற்று இந்த 2 மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இந்த 2 மாவட்டங்களிலும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.